கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த காலை வேளையின் தியானத்திற்காக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அவருடைய வசனமானது பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன். அன்பானவர்களே, ஏதோ எந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மனநிலையை பேச வருகிறார். கிறிஸ்துவினுடைய சபை சீர்பொருந்த வேண்டும் என்பதில் அதிக ஜாக்கிரதை, அதிக அக்கறை, அதிக பிரயாசப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். பல சமயங்களிலே கிறிஸ்துவ சபைகளை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அவருடைய குணங்கள், அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அதிக ஜாக்கிரதையை காண்பித்ததனால் அதிக நிருபங்களை எழுதின மனிதன். அவர் சொன்னார், போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அவர் தன்னை பத்தி சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன். அவருடைய போதகர் நமது ஆண்டவர். அப்ப அவருக்கு போதிக்கப்பட்ட கிறிஸ்துவின் உபதேசத்திலே அவர் நடந்ததினாலே எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியானார். நீங்க போயிட்டு இருக்கிற பாதை எனக்கு தெரியாது, சூழ்நிலை எனக்கு தெரியாது. ஆனால் பரிபூர்ணத்துல வாழ்வது என்பதும் குறைவுல வாழ்வது என்பதும் இரண்டுமே ஒரு மனநிலை. நிறைய இருந்தா நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம், குறைஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலை. அன்பானவர்களே, நம்ம கையில இருக்கிற நிறைய இல்லை நம்மளை நடத்துறது. நம்ம கையில குறைந்து போச்சு அப்படின்றதுனால கர்த்தர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. நிறைவையும் பார்க்காத குறைவையும் பார்க்காத மனரம்பியமா வாழ்வதற்கு உன் மனதனுடைய நாயகன் இயேசு கிறிஸ்துவ மட்டும் பாருங்க. இதுதான் மனரம்பியத்தின் ரகசியம். பரிபூர்ணமோ குறைவுபடுவதோ நம்முடைய உள்ளத்தை அடக்கி ஆளக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை அரசாளுகிறதான இயேசு ராஜா பிரியமல்லே நம்மை அரசாளும் பொழுது நமக்கு உண்மையான மனரம்பியம் வரும், வாழ்ந்திருக்க நமக்கு தெரியும். கர்த்தர் தாமே உங்களுக்கு அந்த மனதை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, இந்த உலகத்திலே அதிகம் 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 என்று அதிகத்தின் மேல் கவனத்தை வைக்கிறவர்கள் அதிகமாய் உங்கள் மேல் கவனத்தை வைக்கிறதில்ல. ஆனா உங்க மேல் அதிகமாய் கவனத்தை வைக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை பத்தி கவலைப்படுறதில்ல. ஏன்னா இதுவரைக்கும் நடத்தியவர் இனிமேல நடத்துவீங்க, இதுவரைக்கும் ஜீவனை தந்தவர் இனியும் ஜீவனை தந்த நடத்துவீர் என்று
நீர் நிச்சயத்தை தருகிறவர். ஆகையால் தமது மக்களுக்கு நீர் போதுமானவராயிருந்து அவர்களை மனரம்பியமாய் நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க, மற்றவங்களோடு கூட இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இப்படி செய்வதின் வழியாய் நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள் இந்த ஊழியத்தை செய்ய. God bless you.